மக்கள் 190வது எபிசோட்ல பேரலாம். எபிசோட்ல பார்த்தா ஐரன்ல இருக்க மக்கள்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மாமா ரகான்னு சொல்லிட்டு ஒன்ன போட்டு விட்டான். அதுல மக்கள் எல்லாமே அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு இடி மின்னல போட்டு மக்கள் அம்பிட்டு வரை சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னரு, ஒரு பக்கம் ரோபின் சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் மேல போய்கிட்டு இருக்கான்டா, அவன் டாப் ஆஃப் வைனுக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ரோபின் அவன் எதுக்கு மேல போறான்னு சொல்லிட்டு ஓல்டு நைட் கேட்கிறாரு. அங்கதானே பெல் இருக்கு, அதை எடுக்க போறான்னு சொல்லிட்டு. நான் என்னருவோ மேல போய்கிட்டு இருக்கிறதுல ஒவ்வொன்னே அழிச்சுக்கிட்டே போறான். இனிமேல் இந்த ஊரே இருக்க போறதுல எனக்கு இந்த ஊர்ல தேவையான ஒன்னே ஒண்ணு அந்த தங்க பெல்லு, அதை மட்டும் தான்டா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வானத்துக்கு போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் நம்ம லூஃபியோ ஜெட்டு மாதிரி ஏறி வந்துகிட்டு இருக்கான். நாமியோ பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நாமி நீ கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்காண்டி நான் வரேன்னு சொல்லிட்டு மேல போய்கிட்டு இருக்கான். ஆனா நாமி தப்பிச்சது இன்ன வரைக்கும் லூஃபிக்கு தெரியாது. மின்னலோ ஒரு பக்கம் உழுந்துகிட்டு இருக்கு, நம்மளால ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். திரும்பி நம்ம உசப்ப காட்டுறாங்க, தலையோ மாட்டிக்கிட்டு ஒரு வழியே வெளியே வராம. ஆனா இந்த சோப்பர் யாருமே எந்திக்கவே இல்ல. உடனே வைப்பர் கேக்குறான் கோல்டன் பெல்லா, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்ன என்னரு வந்து இந்த கோல்டன் பெல்ல தான் தேடி போறான்னு சொன்னேன், அது அதை எடுக்க தான் போறான்னு சொன்னேன், அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. இந்த கோல்டன் பெல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. ஒன்னே ஒரு பக்கம் உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான், டே நம்ம இங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இங்க இருந்து தப்பிக்க போகண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். அந்த டாப் ஆஃப் த வைன்ல தான் அது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வைப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நடுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான், டே நம்ம லூஃபியை கூப்பிட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஆனா அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டுக்காங்க. இந்த பழமையான சாண்டோரா வில்லேஜ் வந்து எங்க இருக்குன்னா அந்த வைனுக்கு கீழே தாண்டா இருக்கு. ஆனா அந்த மொத்த சாண்டோரா எங்க இருக்குன்னா மொத்தமா சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. சென்டர் பாயிண்ட்ல உங்க ஊர்ல என்ன இருக்கும், அந்த கோல்டன் பெல் தான்டா இருக்கும். அதனாலதான் அந்த வைனுக்கு மேல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரைட்டா மேல இருந்து உடச்சிட்டு வந்தனால அந்த வைனுக்கு மேலதான் அது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மாதிரி என்ன இருக்கும் வந்து மேப்பையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதனால அந்த பெல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த வைனுக்கு மேலதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரோபின் உசப் கத்துறான், நீங்க ஏன்டா உங்களுக்குள்ளே பேசுறீங்க, என் டைம் பேசுங்கன்னு சொல்றான் உசப். காலகட்டத்தில் ராக்கப் ஸ்ட்ரீம்ல அடிச்சு உங்க ஊர் வருத நேரத்துல அந்த சமயத்துல ஸ்ட்ரெயிட்டா வந்து சென்ட்ரல் வைன்ல தான் வந்து இது வந்து உழுதுச்சு. அப்ப சென்ட்ரல் வைன்ல எது இருந்துச்சுன்னா அந்த பெல்லு தான் இருந்துச்சு. அந்த பெல்ல அடிச்சுட்டு மேல பறந்து போச்சு. அது அப்படியே சுத்திட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட் அந்த வைனுக்கு மேலதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது நம்ம தலைக்கு மேலதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஐஸ்லாண்ட்ல இருந்து ஒரு சத்தம் வருது, அப்ப அந்த பெல்லுல இருந்தா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காடும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதான் கான்ஃபால். அப்படியே சடனா பழசை யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி கட்டு வரான், அந்த சிட்டி ஆஃப் கோல்ட்ல வந்து ஒரு தங்க பெல் இருக்கு அப்படிதானு சொல்லிட்டு நம்மளால கேட்டுக்கிட்டு வரான். என்னன்னு பார்த்தா அந்த வைனுக்கு மேல அப்படி நம்மளால பறந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் என்னரு இங்கதானே இருக்கு, நம்ம எங்க தேடணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வரான். ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ரெயினுக்கு மேல ஒரு இடம் இருக்கு, 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்க பெல் இங்க இருக்கு, அதை தேடிதான் நம்ம போறோம்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கான். கோல்டன் பெல் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம லூஃபியோ ஜெட்டு மாதிரி தங்க பந்து தூக்கிட்டு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். மேல வரான், பார்த்தா காட் ஸ்ட்ரெயின் இடத்துக்கு வந்துட்டான். இது என்னடா இடம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா இப்பதான் அந்த ஏரியாவுக்கு வரான். ஆனா அதுக்கு மேல என்னரும் நின்னுகிட்டு இருக்கான். கையில வெயிட்ட போட்டு இவ்வளவு தூரத்துல வந்து நிக்காரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் டே இங்கதான் இருக்கேடா, உன்னை தேடி நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துகிட்டு இருக்கான். அவன் மேல இருந்து அட்டாக்க போடுறான். அட்டாக்க போட அந்த வைனே ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா லூஃபியும் சேர்ந்து சாயிரான். பார்த்தா மேல இருந்து ஜெட்டு மாதிரி கீழே போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா இவள் நேரம் ஏறணும் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். இங்க ஒரு பக்கம் வைப்பருக்கோ ரத்த சிந்த ஆரம்பிச்சிருச்சு. டே என்னடா அது சத்தம் சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த கொப்பு மேல இருந்து வந்து கீழே உள்ள போகுது, ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள வந்து சொருவுது. டாப் ஆஃப் த வைன் தாண்டா சாஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி நாமி மேலதானே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். வைப்பரை எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். வைப்பர் நீ இப்ப போக கூடாது, உன்னோட கண்டிஷனுக்கு இப்ப போனீங்கன்னா உன் கதை முடிஞ்சிரும், என்னொரு உள்ள உன்னால பிடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஐசா. வெள்ளு நம்மளுக்கு மேலதான் இருக்கான்னு சொல்லிட்டு வைப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ரெட் வாரியர் கால்கிறான்னு சொல்லிட்டு ஐசா பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா அவரோட ட்ரூ கோலே அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா என்னரு அந்த பெல்ல ஒன்னா எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. ஒரு பக்கம் நம்ம லூஃபியை கட்டுறாங்க. இருந்தாலும் பார்த்தா ஒரு கிளைய பிடிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். டே இவ்வளவு தூரம் போய் ஒரு கிளைய பிடிச்சு நிக்கியடா, நீ பெரிய ஆளு தான் சொல்றான் என்னரு. நீ இங்கே இருடா, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா எலக்ட்ரிக் மாதிரி மறந்துச்சு போய்கிட்டே இருக்கான். ஜெட் மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா கண்ணுல இருந்து மறைஞ்சு போறான்னு மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னோட ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த தங்க பால கம் கம்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் கம் கம் யோயோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கீழே இழுன்னு இழுத்து போய்கிட்டு இருக்கான். சடனா ஜெட்டு மாதிரி வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னன்னு பார்த்தா வந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டான். இந்த வாட்டி மேல வர நாமி உன்னை காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னன்னு பார்த்தா லூஃபி கழுத்து மேல ஏத்திட்டாவா. உடனே லூஃபி கேட்கான், நாமி ஒன்ன காப்பாத்த தானே நான் வர போனேன், நீங்க எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் ஒன்ன ஸ்டாப் பண்ண நான் வந்தேன்னு சொல்றான் நாமி. சாஞ்சி உசப்பினை காப்பாத்திட்டாங்கடா, அதனால நான் கீழே போயிட்டேன், இப்போ உன்னை காப்பா வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால உன்னை காப்பாத்த வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. உன்னை பத்தி கவலைப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்ன பத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் சடனா ஒரு இடி சத்தம் கேக்கு. டே தண்டர் கிளாட வந்து அவன் லைட்டா மாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. எல்லாம் பயந்து போய்கிட்டு இருக்காங்க. டே நம்மளுக்கு என்னடாகும் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ஓடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா வானத்துல இருந்து ஒரு பெரிய பால் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. டே இது ஒரு பெரிய பிரச்சனைடா, அந்த தண்டர் கிளோடையும் ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுல இருந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மட்டும் ஆச்சுன்னா மொத்த ஸ்கைப்பியும் அழிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. இப்பதான் டைரக்டா ஏஞ்சல் ஐலாண்ட நோக்கி இருந்துகிட்டு இருக்கு. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன தண்டா பண்ண காத்திருக்கான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு பக்கம் கான்ஃபால் பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் பயந்து போய்கிட்டு இருக்காங்க. வாங்கடா போவோம் போன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வானமே எனக்கு சொந்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட மேக்ஸிமம் பவர் அப்ப நீங்க பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கான் எனரு. ஸ்ட்ரெயிட்டா அந்த பாலை கொண்டு வந்து ஏஞ்சல் ஐலண்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த ஐலாண்ட்ல இறங்கிட்டாங்கன்னா எல்லாருமே செத்துருவாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து தண்டர் அங்க போடலான்னு பாக்குறாங்க. ரைகோன்னு சொல்றான். ரைகோன்னு சொன்ன இந்த இடத்துல இருந்து அப்படி வந்து மின்னல் பறக்க ஆரம்பிக்கி. ரைகோன்னு ஒரு போடு போட்டோன்னே அந்த ஏஞ்சல் ஐலாண்டு என்னாச்சுன்னே தெரியல. ஒயிட் பைரட்ஸ் அங்கதான்டா இருந்தாங்க, என்னடா ஆனாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள எஸ்கேப் பண்ண வச்சுட்டாங்க, ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மிரண்டாங்க. நம்மளோட ஊரே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு மிரண்டாங்க. ஒரு பக்கம் வானம் பார்க்கவே இப்பதான்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எனரு, ஒரு பக்கம் உசப் மிரண்டான். இவன் என்னடா பண்ணா, அடிச்சடியில இந்த ஊரே தரமட்டமா இருக்குமாடா, என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கான்ஃபால் செதறிட்டாரு. ஏஞ்சல் ஐலாண்டே அழிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. எனரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாய்தார் அவரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் நீ பண்ணன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு அவர். அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இங்க கோனிஸை தான் காட்டுறாங்க. அந்த நரியோ பயந்து வந்துகிட்டு இருக்க அவன் மேல. கொஞ்சம் பொறுமையாரு, ப்ளூசி மக்கள் நம்ம காப்பாத்தியே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கோனிஸ். ஒரு பக்கம் நாமியே காட்டுறாங்க. வாடா லூஃபி, நம்ம ஷிப்பை நோக்கி போகணும், நம்ம எல்லாரும் இங்க தப்பிச்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் வர போறதுலன்னு சொல்றான் அவன். நான் இப்ப உன்னைய காப்பாத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படித்தானு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு ஒரு வேலை அங்க இருக்கு, உன்னைய காப்பாத்துறதோட இன்னொரு வேலையை பார்க்க தான் நான் போய்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடாச்சு, என்னோட எது விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அந்த கோல்டன் பல் இருக்குல்ல, அதை நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட உயிரோட அந்த தங்கம் பெரிய முக்கியமா போயிருச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. லைட்னிங்லாம் நீ தாங்க மாட்டடா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உனக்கு தங்கம் தான் வேணும், கையில இருக்கலடா தங்கம், அதுவே அதிகமான தங்கம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஒரு பக்கம் ஒன்னு சாக போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே நீ ஒன்னு சாக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ உன் கண்ணால பாத்திலான்னு சொல்லிட்டு கேட்கறான். நாளை எதை பார்த்தேன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. சிட்டி ஆஃப் கோல்டு இருக்குது, நீ பாத்தியா பாக்கலன்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். அப்ப அது ஒன்னும் பொய்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பனா அந்த ஓல்டு டைமண்ட், அதான் நோலண்ட் சொன்னது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நோலண்ட் இருக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வைக்கிறதுக்காண்டி தான் அவரோட பேரை வந்து அப்படி காலகாலமா வந்து தேடி வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ஓல்டு டைமர் சொன்னது நான் உண்மைன்னு சொல்லிட்டு நான் நம்பணும், எல்லாத்துக்கும் இது தெரிய வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிட்டி ஆஃப் கோல்டு வானத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பெல்ல போய் நான் அடிச்சே தீருவேன், அதோட சத்தம் எனக்கு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அதை கண்டுபிடிக்கலன்னா அந்த வயசான ஆள் இன்னும் தண்ணிக்குள்ள இறங்கி தேடிக்கிட்டே இருப்பான், நான் விட போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இன்னொரு அதை எடுத்துட்டு போக கூடாது, அந்த பெரிய பெல்லு சத்தத்தை நான் கேட்டே தீரணும், அதை பார்த்தே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெல்லோட சத்தத்தை நான் அடிச்சே தீருவேன், நான் செஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே அந்த சிட்டி ஆஃப் கோல்டுக்கு வந்து பெரிய பெல் இருக்கு அப்படிதானு சொல்லி லூஃபி கேட்டுட்டு வந்திருப்பான். நோலண்ட் வந்து அதை மென்ஷன் பண்ணிருக்காரு, அப்படின்னா கண்டிப்பா அது இருந்தே தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரோபின். இது எதுக்குடா நீ கேட்டு வரன்னு சொல்லிட்டு ஜோரோவும் சோப்பரும் கேட்கறாங்க. ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஐடியான்னு சொல்லி கேட்கறாங்க அவங்க. அந்த பெல்ல மட்டும் நான் பார்த்தோம்னா அந்த பெல்ல நான் அடிச்சே தீருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கணும், நான் அடிச்சே தீருவேன்னு சொல்றான் அவன். உங்களுக்கு அது கேட்கவும் செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோரோவை காட்டுறாங்க. அவன் சொல்றான், டே அந்த பெல்ல அடிக்கிறது வர நம்மளால விட மாட்டான்டா, பெல்ல தேடியே தீருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோவும். அவன் சொல்லியே தீர்னான்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். ஆனா அந்த சிச்சுவேஷன் எப்படின்னு தெரியலன்னு சொல்றா. அந்த பெல் அடிக்க போறான்னு சொல்லிட்டு வைப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் லூஃபி இனிமேல் வர போறதில்ல, என்ன தடி போயே தீர்வான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. பார்த்தா நம்மளும் மொத்தமா மேல ஏறி நின்றுகிட்டு இருக்கான். சடனா கையை ரோப் மாதிரி அடிச்சுட்டு மேல ஏறது அந்த கப்பல் மேல. என்னோட கப்பல் நீ வர அனுமதியே கிடையாது சொல்றான். என்னரு சடனா பார்த்தா தட்டி விடுதான். லூஃபி கீழே போறான், மேல இருந்து வந்து கீழே வந்து சாஞ்சிட்டான். அதான் சொன்னோம்லடா நீ போக கூட சொல்லிட்டு ஏன்டா போனன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் உன்னை கப்பல் எல்லாம் ஏற சொல்லல, நீ ஏற தகுதியும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். என்னரு இந்த என்லெஸ் வெர்த் எனக்கு தான்டா சொந்தமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தேடினது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சா போதும், இந்த மொத்த ஸ்கைப்பையும் இன்னொரு ரைகோவை போட்டு அழிச்சிருவேன், இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு பக்கம் இடி மின்னல் உளுந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் நான் மாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இது என்னோட டியூட்டி, இது நான் ஒரு கடவுளா இருக்கனால இதை பண்ணியே தீருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உன்னை பண்ண விட மாட்டான்னு சொல்லியிருக்கான் லூஃபி. என் வழியில வர்றான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போறான். ஆனா அவன் தண்டரை போட்டு போட்டு லூஃபியை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். லூஃபி விடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மள போய்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான், கீழே கீழே வந்து உளுந்துகிட்டே இருக்கான். எல்லாம் யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். என்னரு அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓல்டுமேன் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் உங்களை வானத்துக்கு அனுப்பி தீருன்னு சொல்லிட்டு நோலண்டோன கொல்லு பேர சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அந்த பெல் அடிக்காம நான் இருக்க போறதுன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்து. See you, bye.